ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். மனம் மனம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். குணம் குணம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகியோடும் மெழுகை போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். லால 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 லா. ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். மனம் மனம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். குணம் குணம் அது கோவிலாகலாம். சுதந்திரத்துக்கு பெரும் பாடுபட்டவர். பல போராட்டங்களை தேசியத்துக்காக பாடுபட்டு நம்ம தமிழகத்தை இந்தியாவை முன்னேற்றத்தில் முதன்மையாக சென்றவர் திரு நல்லக்கண்ணு அவர்கள். அவர் மறைந்தாலும் அவர் பல போராட்டங்களாலும் அரசியல் பின்னடைவு சந்தித்தாலும் தொடர்ந்து 80 வருஷமாக ஒரே சக்திக்கு தன்னகரம் இந்தியாவை தலைமை வைத்த ஒரு ஒப்பற்ற தலைவர் நல்லக்கண்ணு இன்னை வரைக்கும் நம்ம மாநில முதல்வராக இருக்கக்கூடிய இது வரைக்கும் அவர் கோஷம் போட்டார். தன்னிச்சையாக ஒரு கோஷம் போட்டவர். அப்படியாப்பட்ட தலைவரை நாம் நம்ம இடத்துலையும் அவரை பண்ணுறதே ஒரு இருந்த ஒரு கல்வியை எப்படி போயிட்டு ஒரு வெடிக்கத்து பண்ணுமோ அந்த மாதிரி நம்ம இது கல்மண்ணுவா குடிமக்கள் சார்பாக மாறா சார்பாக பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இதை பண்ணுறது நம்ம கல்மண்ணுவா குடிமக்கள் சார்பாக நம்ம பெருமாள் சொல்லி நம்ம தீபத்தர் சார்பாக திரு அண்ணன் ரவி அவர்கள் ஒரு வார்த்தை.
அதாவது நீங்கள் போயிட்டு அரசியலை விட நம்ம சொல்றதுக்காக பாடுபட்ட நபருடைய ஒரு நிகழ்ச்சியில் கலந்துருந்த ஒரு பெரிய பெருமை. அவர் நம்ம நாட்டு விடுதலைக்கு வேணும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம அரசியல் செஞ்சு கொடுத்துருக்காரு. நம்ம அவரை வாழ்த்தி வணக்கம். இப்போது நமது பாராவுடைய முக்கிய பொறுப்பாளர் லட்சப்பசனுடைய செயலாளர் வயதில் முதிர்ந்தவராக இருந்தாலும் இளமையாக காணப்பட்டவர் நம்முடைய தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய அவர் மறைந்தாலும் அவர் புகழ் என்றென்றும் மறையாது. அவர்களுடைய நல்ல பெயருக்கு கிடைத்த பரிசுதான் தமிழகமே அவருக்காக தலைகுனிந்து நின்றது, வணங்கி நின்றது. காரணம் என்றால் அவருடைய நல்ல ஒழுக்கம் தான் கட்சியிலும் சரி மக்களிடம் சரி அன்பாகவும் அரவணைப்போடு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். கட்சிக்கு அப்பாற்பட்டு அனைவராலும் புகழப்படக்கூடிய ஒரு நல் மனிதர். எப்படி அப்துல் கலாம் அவர்கள் வாழ்ந்து மறைந்து சென்றால் அவர் புகழ் மறையாமல் இருப்பது போல் நல்லக்கண்ணு அவர்களும் புகழ் மறையாமல் மக்களுக்கு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஓங்குக அவருடைய புகழ், ஓங்குக அவர் புகழ், ஓங்குக அவர் புகழ். வீர வணக்கம், 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 தோழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சொல்லப்போனால் அவருக்கு தகைப்பால் தமிழ் விருது கொடுத்த போது கூட அது கொடுத்த 10-15 நிமிடத்தோட அவர் கேட்குற இருக்கக்கூடிய 5000 போட்டு தமிழக அரசுடைய ஏதாவதுன்னா முதலமைச்சு நிவாரணங்களை வச்சுங்க அப்படின்னு கொடுத்தோம். கட்சியே ஒரு கோடி ரூபா செலவு, ஒரு கோடி ரூபா வரைக்கும் செலவு வசூல் செய்து எல்லாம் உங்கள்கிட்ட நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்நாளில் உதவி வச்சுக்கிற போது அந்த 1 லட்சத்துக்கு திருப்பி கட்சிக்கிட்டே கொடுத்துட்டாங்க. நகைக்கு எதுவுமே சேர்த்து இருக்காமல் தனக்கு வாழாமல் புது மக்கள் அது மட்டும் அல்ல அவர் உடலையும் என்ன செய்கிறாங்க தானமாக கொடுத்து அதையும் அவங்க மருத்துவர்களுக்கு ஒரு 10 வருஷ காலத்துக்கு அவருடைய உடல் ஆய்வுக்கு பயன்படும். அப்படி எல்லா வகையிலுமே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு குறிப்பாக தமிழகத்தில் 2 நபர்கள் ரொம்ப நீண்டகால சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்தார். அவருடைய சங்கரையா அவரும் 100 வயதுக்கு மேலே தான் சொல்லதான் இருந்தார். இவருக்கு அவருடைய தம்பி சொல்லிக்குவார். இவரும் 2 பேருமே 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தூணாக சுதந்திர போராட்ட வீரர்களாக இளமையாக நம்ம அவங்களுடைய வாழ்க்கை பாடமாக நமக்கு ஒப்படைச்சிருக்கின்றாங்க. அவருடைய பாதையை, அவருடைய ஒழுக்கம், அவருடைய நேர்மையை நாமும் கடைபிடிப்போம் என கேட்டுக்கொண்டு வாழ்க்கை இருக்கிறது. டாட்டா ஒரு நம்ம ரத்தன் டாட்டாவுக்கு ஒரு கண்ணீராஞ்சலி எடுத்தாங்க. அடுத்தது ஐயாவுக்கு நம்ம சங்கம் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு தான் நான் பாராட்டணும். ஏன்னா எதாக இருந்தாலும் அந்த கடமை, அந்த கண்ணியம், அந்த இது மாதிரி எந்த ஒரு இதுவும் யாருக்கும் மனநோவாத அளவுக்கு எல்லா நிகழ்ச்சியும் சீரத்திருக்கமோ நடத்தி எல்லார் மனசுலையும் இடம் படிச்சுட்டு இந்த ராயபுரத்திலேயே சிறந்த ஒரு சங்கமாக நம்முடைய சங்கத்தை நடத்தி கொள்கிறாரு. அதே நேரத்தில் இந்த ஐயா காமராஜரும் காந்தியும் நம்ம பார்த்தது இல்லைன்னா நான் நல்லக்கண்ணு ஐயாவுக்கு அவங்க 2 பேரும் அவங்ககிட்ட தான் பார்த்துருக்கேன். அதே போல் அவங்க வாழ்ந்த எளிமையான வாழ்க்கை, ஐயா முதலமைச்சர் கூட கொடுத்த பணத்தை அப்படியே சேவைக்கு கல்விக்காக அந்த கட்சிக்காகவும் அர்ப்பணித்த மாமனிதர். அவருடைய இந்த கண்ணீரஞ்சலி அவர் வாழ்ந்த காலத்தில் நானும் வாழ்ந்ததுக்கு பெருமை கொள்கிறேன். அவருக்காக இந்த கண்ணீர் அஞ்சலி நிகழ்வை நடத்திய நம்ம சங்கத்தின் தலைவரும் செயலாளரும் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த பாராட்டு வாழ்த்துக்களை தெரிவித்து எனக்கு இந்த வாழ்த்தினை தந்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.